வணக்கம். இந்த வீடியோவில் வந்து சுதேச அரசுகளோட இணைப்பை பற்றி பார்க்கலாம். படேலோட முயற்சியாக இவர் தான் உள்துறை அமைச்சராக இருப்பார். இந்த படேலோட உள்துறை அமைச்சர் மற்றும் துணை பிரதமராக பொறுப்பு வச்சிருப்பார். இவரோட முயற்சியால் வந்து 522 சுதேச அரசுகள் வந்து இந்தியாவோட ஜாயிண்ட் அடிச்சிடும். அதனால தான் இவர் வந்து இந்தியாவோட இரும்பு மனிதர் அப்படிம்பாங்க. இந்தியாவோட பிஸ்மார்க்கு இரும்பு மனிதர் அப்படின்லாம் கூப்பிடுவாங்க. இவருக்கு கூட வந்து ஒற்றுமையின் சிலை அப்படி வச்சு, அதனால தான் வந்து ஒற்றுமையின் சிலைன்னு சொல்லி ஒரு சிலை வச்சுருப்பாங்க நர்மதா நதிக்கரையில். அக்டோபர் 31 கூட தேசிய ஒருமைப்பாட்டு தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் அவரோட பிறந்த நாளை. இதில் பார்த்தோம்னா எப்படி சுதேச அரசுலாம் இணைச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 522 வந்து இணைச்சிருவாங்க. கஷ்டமானதை மட்டும் கொடுத்துருப்பாங்க. திருவிதாங்கூர் இவர் வந்து சிபி ராமசாமி இருப்பார், அந்த திருவிதாங்கூரோட திவானு. இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்து திருவிதாங்கூர் வந்து சுதந்திரதாக அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். அதனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து புன்னப்புறா வயலார் ஆயுத போராட்டம் நடத்தி சிபி ராமசாமி வந்து கொலை பண்ண முயற்சி பண்ணுவாங்க. அதனால் அவர் வந்து இதை அவரோட நிலைப்பாடை வந்து மாற்றிக்கிட்டு இருப்பார். ஜூலை 30, 1940 வந்து இங்கே இணைஞ்சிருவாங்க. திருவிதாங்கூர் வந்து இந்தியாவோட ஜாயிண்ட் ஆகிடும். ஹைதராபாத் மக்கள் எல்லாமே இந்துக்களாக இருப்பாங்க. நிசாம் வந்து முஸ்லீமாக இருப்பார். மீர் உஸ்மான் அலி அவர் தான். இவர் என்ன பண்ணுவார்னா வந்து பாகிஸ்தானோட சேரணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இவரோட இராணுவ பேர் ரசாக்கர்கள். இவங்களை வச்சு அந்த இந்து மக்கள் மீது தாக்குதல் நடத்துவார். இதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்திய இராணுவம் வந்து ஆப்ரேஷன் போலோ அப்படின்னு ஒன்று நடத்தி செப்டம்பர் 13, 1948 போலோ நடத்தி ஹைதராபாத்தை வந்து இணைச்சிருவாங்க. அடுத்து ஜுனாகத், இது வந்து ப்ரெசண்டில் வந்து குஜராத்தில் இருக்குது. சரிங்களா? அங்கே வந்து பார்த்திங்கன்னா நவாப் வந்து முஸ்லீமாக இருப்பாங்க. 80% மக்கள் வந்து இந்துக்களாக இருப்பாங்க. இங்கே வந்து பொது வாக்கெடுப்பு பிப்ரவரி 1948 நடத்தி அந்த பொது வாக்கெடுப்பில் என்ன சொல்லுவாங்கன்னா மக்கள் எல்லாமே வந்து இந்தியாவோட இணையத்தான் விரும்பியிருப்பாங்க. அதனால் வந்து இந்தியாவோட இணைஞ்சிரும். காஷ்மீரில் பார்த்தோம்னா ராஜா ஹரிசிங் ஒரு இந்து மன்னர். அங்கே மெஜாரிட்டி முஸ்லீம் தான் இருப்பாங்க. ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க நிறையா டைமு. ராஜா ஹரிசிங் 1946களில் வந்து 46களில் ஜம்மு காஷ்மீரோட மன்னர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் ராஜா ஹரிசிங். சரிங்களா? இந்த மாதிரிலாம் குரூப் 1 நோட்டீஸ் பண்ணி கேட்பாங்க. 1947 அக்டோபர் 26 வந்து இணைப்பு ஒப்பந்தத்தில் சைன் பண்ணி அவர் வந்து இந்தியாவோட இணைஞ்சிடுது. அதனால் வந்து இந்த ஜம்மு காஷ்மீருக்கு ஆர்டிகல் 370 படி வந்து நம்ம ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருப்போம், சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருப்போம். சிறப்பு அந்தஸ்து தான் வந்து ஆகஸ்ட் 5, 2019 ரத்து பண்ணியிருப்பாங்க. அது அக்டோபர் 31, 2019 படேலோட பிறந்தநாளாக அன்னைக்கு வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். இவ்வளோ தான் சுதேச அரசுகள் இணைப்பு.